தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. அடுத்த 3 மணி நேரத்திற்குள் 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பை, சேரன் மகாதேவி, கல்லிடைக்குறிச்சி, வீரவநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. 3வது நாளாக வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, தூசி, மாமண்டூர், வெண்பாக்கம், மாங்கால் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. புதுப்பேட்டை, காடாம்புலியூர், மருங்கூர், வீசூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை நீடித்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், திருவேங்கடம், இருமன்குளம், குருவிக்குளம், கிரிவலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனிடையே அடுத்த 3 மணி நேரத்திற்குள் கடலூர், நாகை, திருவாரூர், விழுப்புரம், ராமநாதபுரம் உட்பட 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உங்க பிசினஸுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க. அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தாலுகா அலுவலகத்திற்கு செல்லும் சாலையில் வெள்ள நீர் தேங்கி நின்றது. கழிவுநீர் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு மழை வெள்ள நீரோடு கலந்து காணப்பட்டது. அந்த வழியே சென்ற வாகன ஓட்டிகளுக்கு கழிவுநீர் தேக்கம் முகசுளிப்பை ஏற்படுத்தியது. இந்த பகுதியில் மழைக்காலத்தில் கழிவுநீர் தேங்குவது வாடிக்கையாகியுள்ள நிலையில் சுகாதார கேடு ஏற்படுவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு மணி நேரத்திற்கு மேல் பெய்த கனமழையால் ஈரோடு மாநகராட்சி பகுதியில் உள்ள சாலைகள் ஆறுகளாக மாறியுள்ளன. காளைமாடு சிலை அருகே தொடங்கும் சாலை முதல் ரயில் நிலையம் செல்லும் சாலை வரை முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. மேலும் RKV சாலையிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர்.